போய் என்னுடைய காதல விழுகுதோ, எவருடைய கண்கள் இதை பார்க்கிறார்களோ, இதை பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய பழைய பாடசாலையை நினைவு கூறுங்கள். உங்களுடைய பாடசாலை தான் உங்களுக்கு ஒரு அத்திவாரமிட்டு உங்களை ஒரு மனித பெரியவனாக்கி மற்ற இடங்கள்ல நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீங்கள் பிரபல்யமாயிருக்க உங்களுடைய அத்திவாரமிட்ட இந்த ஸ்கூலை நீங்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆனபடினால நீங்கள் எப்பொழுதாவது இந்த ஸ்ரீலங்காவுக்கு வந்து இங்க இந்த பாடசாலைக்கு வர உங்களுக்கு வசதி கிடைத்தால் இங்க வந்து இதனுடைய பாடசாலை வழிவா பார்த்து இதுக்கு என்னென்ன உதவிகளை நீங்கள் செய்து உங்களுடைய நன்றியை அவ்வளவு செய்து அது உங்களை ஏணியில ஏற்றி விட்டது. இப்ப அந்த ஏணியில இருந்து நீங்கள் பார்த்து அதுக்கு என்னென்ன உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசிச்சு அதுக்கு நீங்கள் உதவி செய்தால் மிகவும் சந்தோஷமா இருக்கும். நான் இங்கே இருப்பனோ தெரியாது, பிரின்சிபல்ஸ் மாறுவார்கள், ஆனால் நீங்கள் மாற மாட்டீங்கள். உங்களுடைய அத்திவார கல் மாறாது. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது போகும், உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் அது போகும். ஆனபடினால நீங்கள் உங்களுடைய நன்றி, gratitude, yes, it's the song of a golden heart. It always sings. Therefore, let the tune be heard here in Achuveli. When நீங்கள் வந்த பொழுது அதுக்கு தேவைகளை நீங்கள் ஏதாவது உங்களுடைய சிறு உதவிகளை செய்தால் எங்களுடைய பாடசாலை முன்னேறி அது பிறகு அன்னைபி ஸ்கூலாக வர்றதற்கும் சாத்தியம் இருக்கும். அதுக்காக நான் கடவுளை மண்டாடுறேன், உங்களுக்காகவும் நான் கடவுளை மண்டாடுவேன். கடவுள் இந்த நேரம் எங்கும் இருக்கிறார், அவர் எங்கும் பிராபித்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் எந்த நேரம் உறங்க வேண்டும். அவருடைய அன்பும் ஆதரவும் உங்களை பாதுகாத்து உங்களையும் உங்களுடைய குடும்பங்கள் யாவரையும் பாதுகாத்து உங்களை நான் நடத்த வேண்டும் என்றதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய மன்றாட்டு, என்னுடைய நற்செய்தி. நன்றி. God bless you all. நாங்கள் வந்த பொழுது எங்களை வரவேற்று எங்களுக்கு ஒரு பாடசாலையை ஏற்படுத்திய செவானியர் கார்டனர் கட்டின அந்த கட்டிடம் இப்பொழுதும் அப்படியே தான் இருக்குது. அதுதான் எங்களுடைய மெயின் கோலாக பல வருடங்களாக 47ஆம் ஆண்டு தொடக்கம் இதுவரை அதுதான் எங்களுடைய மெயின் கோலாக இருக்குது. ஆனால் தற்போதைய வசதிக்கேற்ப தற்போதைய இருக்கிற பாடசாலைகள் எல்லாம் அழகான கட்டிடங்களையும் அழகான மண்டபங்களையும், அதாவது அந்த ஸ்டேஜ் மண்டபங்களையும் கட்டியிருக்கிறார்கள். அதை போல நாங்களும் ஒரு ஸ்டேஜும் ஒரு நல்ல வடிவான மண்டபம் கட்ட வேண்டும் என்று எனக்கு ஆசையாயிருக்கு. ஏனென்றால் எங்களுடைய பல பள்ளிக்கூடங்களும் அப்படித்தான் வச்சு கட்டும் கோபாட்டுக்கொள்ள இல்லை.